GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. இயல்பாக தலைமைக்கு எதிராக கட்சியில ஒரு முக்கிய நிர்வாகி பேசினா இயல்பாக வலிமையான தலைமை என்ன செய்யும்? அந்த நிர்வாகியை பதவி இறக்கம் செய்யும்ல, நிர்வாகி பேர நடவடிக்கை எடுக்கணும்ல, அது எதையுமே செய்யல இவரு. அவங்களும் அப்படியான ஒரு எண்ணம் இருக்கட்டும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. நாளைக்கு ஒரு வசதிக்கு ஏற்ப கூட்டணியை மாத்திக்கலாம்னு திரும்பவும் அப்படியான ஒரு எண்ணம் இருக்கிறதுனாலதான் இவரை கன்டினியூ பண்ண விடுறாரு. சீட்டாட்டோன்னு ஒண்ணு ஆடுறவங்க நம்ம கையில இருக்க சீட்டெல்லாம் முதல்ல எல்லாம் காட்ட முடியாது. 4 துருப்பு சீட்டு கையில வச்சிருப்போம், அதை கடைசியில தான் காட்ட முடியும். அப்போ முதலே காட்டணும்னா டிசம்பர் 6 காட்டினாருன்னா திமுக உடனே அந்த கூட்டணிக்கு மாற்று ஏற்பாடு பண்ணணும். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த கூட்டணியில அவர் நீடிக்கிறாரு அப்படி நம்ம எடுத்துக்கிடலாம். ஆனா டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி இந்த கூட்டத்துல அவர் கலந்துக்குவாரான்னு எனக்கு சந்தேகம். பழையபடி மீண்டும் அதே ஆதவ அர்ஜுன் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா அதை வச்சு ஒரு வாரம் கண்டென்ட்டுக்கு கவலை இல்லாம ஓடுவாங்க. விஜய் ஓட்டு வங்கி ப்ரூவ் பண்ணல. ஸோ 2006க்கும் 2024 இடையில நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. 18 வருஷம் கழிச்சு சரித்திரம் திரும்புகிறது. ஆனா விஜயகாந்தோட உழைப்பு விஜய் பண்ணுவாரான்லாம் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தாங்க. தனித்து நின்னாருன்னா அவர் ஒரு 15% ஓட்டு வரைக்கும் எய்ம் பண்ணலாம். அந்த ஓட்டு வங்கி யாருக்கு லாஸா வருங்கிற கேள்விக்கு விடை கண்டிப்பாக பிஜேபிக்கு லாஸா வரும். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு நேரலை வாயிலாக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் தராசு ஷாம் சார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் வித்யா. ஜெயலலிதா அம்மாக்கு அதிமுக அப்படிங்கிற ஒரு ஆதரவு இருந்துச்சு. அவங்களுடைய அந்த முகமே அவங்களுக்கு அண்ணா வெறும் நடிகை அப்படிங்கறத தாண்டியும் அதிமுக அப்படிங்கிற ஒரு போர்வையும் இருந்துச்சு அவங்களுக்கு. ஆனா விஜய் அவர்களுக்கு அப்படி எதுவுமே இல்லையே. தாவேக்காவே நியூ தானே, விஜய் அவர்களும் அரசியலுக்கு நியூ தானே. அப்படிங்கும்போது கூடிய கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா? எந்த கான்பிடன்ட்ல அவரு இவ்வளவு பேசுறாரு? ஆரம்பத்துல தம்பி வந்தா நானும் தம்பியும் இணைந்து பயணிப்போம், தம்பி அழைத்தா நான் மாநாட்டுக்கு போவேன் அப்படின்னு தம்பிக்கு மாநாட்டுக்கு ஏன் இவ்வளவு துன்பம் கொடுக்குறாங்க? ஏன் மாநாடு நடத்திட்டா திமுக அழிஞ்சு போயிருமா அப்படின்லாம் அவ்வளவு ஆதரவு கொடுத்த சீமான் அவர்களையே மேடையில விஜய் அவர்கள் பேசிட்டாரு. அதற்கு ஒரு பதிலடிய கொஞ்சம் லேட்டா தான், ஒரு 4 நாட்கள் கழித்து தான் சீமான் கொடுத்திருக்காரு. இதற்கு என்ன காரணம்? தம்பி தங்க கம்பி அதெல்லாம் நம்மளை தாக்காத வரைக்கும் தாங்க. தம்பி நம்மளை தாக்குனா அப்புறம் தூம்பி தான். அப்புறம் நம்ம பிடிக்க வேண்டியதான், வேற வழி கிடையாது. அரசியல்ல அப்படியெல்லாம் நம்ம கருணையெல்லாம் காட்ட முடியாது. எந்த அரசியல்லையும் கருணை காட்ட முடியாது. கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இல்லாம அரசியலுக்குள்ள வாக்கரசியலுக்குள்ள வரவே முடியாதுங்க. அப்போ திரு சீமானவர்களுக்கான நிர்பந்தம் எதுவா இருந்திருக்கும் அப்படின்னா அவரோட சொந்த ஓட்டு வங்கி பாதிக்குமோங்கிற நிர்பந்தம் தான். இப்ப அந்த நிர்பந்தம் எப்ப திமுகவுக்கு வருதோ அப்ப திமுகவும் அவங்களும் முரட்டுத்தனமா தாக்குவாங்க. அதிமுகவுக்கு நிர்பந்தம் வரலன்னு அவங்க நினைக்கிறாங்க. என்ன காரணம்னா எதிர்காலத்துல ஒரு கூட்டணி வரலாம். அப்போ விஜயும் அதிமுக இந்த மாதிரியான ஒரு கூட்டணி, வேற கட்சிகள்லாம் சேர்ந்து கூட்டணி வந்தா திமுகவுக்கு சவாலா இருக்கும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு நிலைப்பாட்டுல உறுதியா திருப்பி சொல்றாரு, கட்சியில இருந்து நீக்கப்பட்டவங்களுக்கு மீண்டும் இங்க சேர்க்கவே மாட்டோம்னு உறுதியா சொல்லிட்டே வர்றாரு. அப்போ அவர் அப்படித்தான் தெரியுது. இப்போ கட்சியில இருந்து நீக்கப்பட்டவர்கள்னா ஆட்டோமேட்டிக்காவே டிடிவி எல்லாம் அந்த பிக்சர்ல இல்ல. அவர் தனி கட்சி வச்சிருக்காரு, என்டிஏல ஒரு அங்கமா இருக்காரு. அந்த பிக்சர்ல இருக்க ஒரே ஒருத்தர் ஓபிஎஸ் மட்டும்தாங்க. சசிகலாமாவுக்கு தனியான கட்சி எல்லாம் எதுவும் இல்லை, அவங்களுக்கு அமைப்பெல்லாம் இல்லை. ஒரு சிங்கிள் லீடரா இருக்காங்க. ஜெயலலிதாவோட அண்மை, நெருக்கம், அதிமுகவோட சீனியாரிட்டி, இதுதான் அவங்களோட மெரிட். அப்ப அவங்களுக்கு ஒரு சீனியர் பொசிஷன், ஆனா அது கௌரவ பொசிஷன் தான். கையெழுத்துலாம் போட முடியாது, ஏன்னா அவங்களும் தேர்தலில் நிக்க முடியாது. ஸோ அவங்கள மட்டும் அட்மிட் பண்ணிக்கலாம்னு கூட அவர் ஒரு வியூகம் வகுக்கலாம். ஏன்னா அதுல ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. அது ஒரு 2% 3% ஏதோ ஒரு ஓட்டு வங்கி அதுல வரத்தான் செய்யும். நான் ஒன்றும் பிடிவாதமா இல்லை, நான் இந்த இவங்களை சேர்த்திருக்கிறேன். அதுக்கு எதிர்ப்பு எங்க இருந்து வரும்னா லோக்கலா சசிகலா எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க. ஜெயக்குமார் இருக்காரு, முன்சாமி இருக்காரு, இவங்கெல்லாம் எதிர்ப்பாளர்கள். அவங்கள சமாதானப்படுத்துறது மட்டும்தான் இபிஎஸோட வேலையா இருக்கும். ஆனா அதே இபிஎஸ்க்கு விஜயோட ஒரு கூட்டணி அப்படிங்கிற ஒரு 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 சமிக்ஞை தெரிஞ்சாலே, ஒரு சூசகம் தெரிஞ்சாலே அவரோட மெரிட் கூடும்.
சூசகம் தெரிஞ்சா போதும். அத மாத்தி மாத்தி இப்படி பேசிக்கிட்டே இல்ல இருந்தாலே இப்போ போதும். விஜய் அவர்கள் வந்து மாநாட்டிலயும் சரி, தீர்மானங்கள்ல கண்டிப்பா கொண்டு வர முடியாது. மாநாட்டுல அதிமுக பத்தி ஒரு வரி கூட பேசல அப்படிங்கிறது வந்து பிளஸ்ஸா வந்து பேசுறாங்க அரசியல் விமர்சகர்களும் சரி, அதிமுக தரப்பும் சரி. விஜய் பேசாததற்கு இந்த ஒரு காரணம் தானா? ஃபியூச்சர்ல நம்ம அவங்களோட கூட்டணி போய் தேர்தலை சந்திக்க, அதாவது 26 தேர்தலையே அவங்களோட போய் சந்திக்க வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணம் தானா? இல்ல அதிமுக வந்து தொடர்ச்சியாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய அந்த மரணத்திற்கு பிறகு ஒரு ஒரு அந்த ஸ்ட்ராங் இரும்பு கோட்டை, எஃகு கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வலுவை இழந்து இருக்கு. அவங்களுடைய கொள்கைகளை நம்ம எடுத்து நம்ம அப்படி போலாம் அப்படிங்கிற ஒரு காரணமா? அந்த வாக்குகளை நம்ம இழுத்தரலாம். அவங்க தேவை இல்ல. அதிமுகவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற காரணமா? இல்ல கூட்டணிக்கு சேர்த்துக்கலாங்கிற காரணமா? திமுகவை தோற்கடிக்க வேண்டும்னு நினைக்கிற எல்லா கட்சிகளும் ரீப்ளேஸ் பண்ண விரும்புறது அதிமுகவை தானே. பிஜேபி அப்படித்தானே விரும்புச்சு. அண்ணாமலை அப்படித்தானே அதைத்தானே விரும்பினாரு. அதுல முதல் இடத்துல பிஜேபி தானே இருக்கு. கண்டிப்பா அண்ணாமலைக்கும் இபிஎஸ்க்குமான மனஸ்தாபமே அதுல வந்தது தானே. சரி, 2021 தேர்தல் வரைக்கும் ஒரே கூட்டணியில் தானே இருந்தாங்க. சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அதிமுக கூட்டணி வந்து 70+ இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்குன்னா பிஜேபி அதுல ஒரு அங்கம் வச்சிருக்கல. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஓட்டு சதவீதம் இருக்கும்ல. அது 2% இருக்கலாம், இல்ல 4% இருக்கலாங்க. வெற்றி தோல்வியே 2% 4% போது அப்புறம் அதுல என்ன இருக்கு? திரும்பவே அவர் பேட்டி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியில் என்ன சொல்றாரு? எங்களை எல்லாரும் 2% சொல்றாங்க, நாங்க நிக்கிறதே வந்து 5-6 சீட்டு, அதை மட்டும் வச்சு கால்குலேட் பண்ணீங்கன்னா 2% தான் வரும். ஆனா எங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன? ஒரு 60 தொகுதியில எங்களுக்கு செல்வாக்கு இருக்கு, அங்க நாங்க 4 தொகுதியில நிக்கிறோம், மிச்சம் 56 தொகுதியில நாங்க வந்து அலையன்ஸ் பார்ட்னருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம். அப்ப அதெல்லாம் நீங்க சேர்க்கணும்ல. அது ஒரு கிளவர் கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் கிடையாது உண்மையிலேயே. அப்போ இயல்பாகவே 2% 3% முக்கியம். அப்ப 2% 3%க்காக வந்து கட்சியை வந்து திருப்பி ரீஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பொதுக்குழு இப்போ டிசம்பர் மாசம் அதிமுக கூட்டி தான் ஆகணும், மேண்டேட்ரி. அப்போ இப்போ இந்த வரவிருக்கிற நாட்கள்ல அது முடிவாயிருந்தான் நான் நினைக்கிறேன். அப்போ பொதுக்குழுவுக்கு இன்னும் 1 மாசம் இருக்கு. பொதுக்குழுவுல மேஜர் டிசிஷன் அதுல எடுக்கலாம் அவங்க. அப்படி எடுத்து கட்சியை ரீஆர்கனைஸ் பண்ணி கூட்டணி, எதிர்கால கூட்டணியை முடிவு செய்யும் அதிகாரம் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தரப்படுகிறது அப்படிங்கிற அந்த ஒற்றை வரி தீர்மானத்தை ஜெயலலிதா காலம் மாதிரி நிறைவேற்றினாங்கன்னு வைங்க. சோ கோர்ட் இஸ் ஃப்ரீ, எங்க வேணாலும் பால் அடிக்கலாம். அப்போ விஜயோட நிலைப்பாடு, விஜய் வந்து கிளவரா கூட யூஸ் பண்ணிக்குவாரு. எப்படின்னா அப்படியே இருக்கட்டும், இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த ஓட்டு வங்கி இப்படி போயிட்டே இருக்கு, நாளைக்கு திடீர்னு ஒரு 8 மாசம் கழிச்சோ இல்ல தேர்தல் நெருக்கத்திலேயோ வந்து அதெல்லாம் சரிப்பட்டு வரல, என்னோட நோக்கமே 2 கட்சியும் எதிர்க்கிறது தான், அதனால அதிமுகவோட நான் கூட்டணி போவேன்னு சொன்னதெல்லாம் பத்திரிகையாளர்களோட கற்பனை, அவங்களா வந்து சொன்னதுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன், அதெல்லாம் கிடையாது, நான் தனித்து தான் நிற்பேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாரு அப்படின்னா அதிமுக அந்த இடத்துல பலவீனப்படும். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா தொடர்பாக ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கு. விசிகாவுல என்னைக்கு துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக ஆதவ் அர்ஜுனா வந்தாரோ, என்னைக்கு பேச ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்து வந்து விசிகாவிற்கு தொடர்ந்து அடி விழுந்துகிட்டு தான் இருக்கு. பல பிரஸ் மீட்டை அவங்க சந்திக்க வேண்டியதா இருக்கு, விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருக்கு, திமுக முதலமைச்சர்கிட்டையும் போய் விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அந்த வகையில ஒண்ணுதான் இந்த நூல் வெளியீட்டு விழா. ஒரே மேடையில திருமாவளவன், விஜய் அவர்களும் சந்திக்கிறாங்க. இந்த சந்திப்புக்கு காரணமே வந்து ஆதவ் அர்ஜுனா தான். அவங்களுடைய முதல் சந்திப்பு இது அரசியல் சந்திப்பாகவும் மாறலாம் அப்படின்னு விமர்சனங்கள், விவாதங்கள் கிளம்பி இருக்கு. இவ்வளவு சர்ச்சைகள், விமர்சனங்கள் போய்கிட்டு இருக்கும் போது திருமாவளவன் அவர்கள் ஏன் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லாம் இல்ல. எனக்கு என்னமோ அவர் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்குவாருன்னு தோணலைங்க. என்னன்னா அந்த நூல் வந்து, நான் அந்த நூல் வெளியிட்டு இதுல இருக்கிற பல நண்பர்கள் எனக்கும் நண்பர்கள் தான். கட்டுரைகள் வந்து தொகுத்தாங்க. கட்டுரைகள் தொகுக்கும் போது பழைய கட்டுரைகளையும் என்கிட்டையும் கேட்டிருக்கிறாங்க. ஆனா அது வந்து ஒரு தொகுப்பு தான். அதாவது பல்வேறு எழுத்தாளர்களோட பல்வேறு கட்டுரைகள், அம்பேத்கரை பற்றிய பல்வேறு கட்டுரைகள் அடங்கிய தொகுப்பு. அப்ப நிறைய பேற்ற கட்டுரை வாங்கியிருப்பாங்க, எதை போட போறாங்கன்னு நமக்கு தெரியாது. கடைசியில வந்து நூல் வந்து 300 பக்கம் தான் 400 பக்கம் தான் டிசைட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட இதை விட வேண்டியது வரும். அதெல்லாம் இயல்பான ஒரு விஷயம் தாங்க. அப்போ சாரிங்கம்பாங்க, அது இப்போ யாருமே பொருட்படுத்த மாட்டோம் அதை. அப்போ இந்த நூல் வெளியீட்டுக்கு யாரை டிசைட் பண்ணலாம்னு நினைக்கும் போது விஜய் வந்து அவர் ஒரு பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் தெரிஞ்சதை தவிர இந்த அளவுக்கு வந்து அவர் திமுகவை தாக்குவாரு, குடும்ப ஆட்சின்னு சொல்லுவாரு அப்படியெல்லாம் தெரியல. ஏன்னா மாநாட்டுக்கெல்லாம் ரொம்ப முந்தியே இது கேட்ட விஷயம் தாங்க. இந்த கட்டுரையெல்லாம் முந்தியே கேட்டது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு முந்தி இருக்கும். இப்போ மாநாட்டுல அவர் என்ன பேச போறாருலாம் நமக்கு தெரியாது.
இவ்வளவு தூரம் வந்து அவரு திமுக குடும்ப ஆட்சி கரப்ஷன் இதெல்லாம் சொல்லி அவர் ரொம்ப பெரிய அளவுக்கு விமர்சனம் பண்ணுவார்லாம் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதுக்கு பிறகு திருமா அவர்களுக்கு வந்து அதுல பல சங்கடங்கள் ஏற்பட்டது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர் ரொம்ப காலமா இதை பேசிட்டு தான் இருக்காரு தொடர்ந்து. அப்போ இயல்பாக தலைமைக்கு எதிராக கட்சியில ஒரு முக்கிய நிர்வாகி பேசினா இயல்பாக வலிமையான தலைமை என்ன செய்யும்? அந்த நிர்வாகியை வந்து பதவி இறக்கம் செய்யும்ல, நிர்வாகி பேர்ல நடவடிக்கை எடுக்கணும்ல. அது எதையுமே செய்யல இவரு. எடுக்கவே முடியலையே. கண்டிப்பு கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. கண்டிப்பு கூட கொடுக்கலங்கிறதா உண்மை. அப்படின்னா சில நேரங்கள்ல நேஷனல் பார்ட்டியில நான் பார்த்திருக்கேன். நேஷனல் பார்ட்டியை 2 கோஷ்டியை வளர்த்து விட்டுருங்க. அதாவது அதிமுக ஆதரவு அதிமுகவோட தான் கூட்டணி வேண்டும். இது வந்து அந்த காலத்துல அன்பரசு எம்பிங்க, அவர் 89 88 அந்த காலத்துல அதிமுக கூட்டணி வச்சாதாங்க காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கும். இல்லைன்னா காங்கிரஸ் கட்சி 0 தாங்க பாரு, சொந்த கட்சியவே 0 பாரு. அப்படி அவர் ஆனா தலைமை எதுவுமே சொல்லாது. உடனே நம்ம பத்திரிகையாளர்கள் என்ன பண்ணுவோம், அன்பரசு இப்படி சொல்லிவிட்டார், ரைட்டு எதிர்பேட்டி ஒண்ணு வாங்கு அப்படின்னு சொன்னோன்னா 0 என்று சொல்கிற அன்பரசு தான் 0, அவர் ஒரு கூமுட்டை இப்படின்னு இன்னொருத்தங்க யாராவது பேசுவாங்க. சோ ரெண்டையும் 2 பக்கத்துல வெவ்வேறு போட்டு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து தானே இருக்குது. இன்னைய வரைக்கும் அது டிவி மீடியாலையும் பாக்குறேன். நாங்க எதிர் பக்கங்கள்ல போட்டதை இப்ப அவங்க ஒரே ஃப்ரேம்ல எதிரெதிரா வச்சு காட்டுறாங்க. இது வந்து மீடியாங்கிறது அப்படிதான் இருக்கும், பத்திரிகை அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அன்றாட வந்து செய்தி தான் நமக்கு முக்கியம். செய்தி சொல்ற தலைவர்களை பத்தி நமக்கு அதை பற்றியான கவலை எல்லாம் கிடையாது. அப்போ உண்மையிலேயே அன்பரசு பேர்ல நடவடிக்கை எடுக்க ஏன் காங்கிரஸ் தலைமை விரும்பலைன்னா அவங்களும் வந்து அப்படியான ஒரு எண்ணம் இருக்கட்டும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. நாளைக்கு ஒரு வசதிக்கு ஏற்ப கூட்டணியை மாத்திக்கலாம்னு திரும்பவும் அப்படியான ஒரு எண்ணம் இருக்கிறதுனாலதான் இவரை கன்டினியூ பண்ண விடுறாரு. ஆனா உடனடியாக வந்து அதுக்கு வந்து அவரு இந்த டிசம்பர் 6 வந்து அவரோட ஹேண்ட காட்டுவாரான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. சீட்டாட்டோன்னு ஒண்ணு ஆடுறவங்க, நம்ம கையில இருக்க சீட்டெல்லாம் வந்து முதல்ல எல்லாம் காட்ட முடியாது. 4 துருப்பு சீட்டு கையில வச்சிருப்போம், அதை கடைசியில தான் காட்ட முடியும். அப்போ முதலே காட்டணும்னா டிசம்பர் 6 காட்டினாருன்னா திமுக வந்து உடனே அந்த கூட்டணிக்கு மாற்று ஏற்பாடு பண்ணிடும். சரி, யாரை நம்பி பெர்மனண்டா பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் கிடையாதுல்ல. திருமாவை நம்பி திமுக கிடையாது, திமுக நம்பி திரும்ப கிடையாது இல்லையா. அப்ப 2016 ஏன் வந்து மது விலக்கு இவ்வளவு பேசுற திருமா வந்து மது விலக்க வந்து தேர்தல் அறிக்கையிலே பூர்ண மது விலக்கு கொண்டு வருவோம்னு சொன்ன திமுகவுக்கு வந்து ஏன் ஆதரவு தராம மக்கள் நல கூட்டணிக்கு போனாரு? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடையாது அரசியல்ல. இப்ப இப்போதைக்கு என்ன நிலைமை? இப்போதைக்கு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த கூட்டணியில அவர் நீடிக்கிறாரு அப்படி நம்ம எடுத்துக்கிடலாம். ஆனா டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி இந்த கூட்டத்துல அவர் கலந்துக்குவாரான்னு எனக்கு சந்தேகம். அப்படியே அவர் கலந்துக்கிறதா இருந்தாலும் அவரோட ரெப்ரஸன்டேட்டிவ் தான் அனுப்பி வைப்பாரு. பழையபடி மீண்டும் அதே ஆதவ் அர்ஜுன் வந்து இதே மாதிரியான ஏதாவது ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா அதை வச்சு ஒரு வாரம் வந்து கண்டென்ட்டுக்கு கவலை இல்லாம ஓடுவாங்க. இல்ல, பல முறை வந்து இந்த திமுக கூட்டணி தொடர்ந்து வெற்றிய குவிச்சிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது பலமுறை விமர்சனங்கள் அதற்கு கூட்டணி வந்து நீடிக்காது அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்தும் சரி, மற்றவர்களும் சரி, இந்த கூட்டணி நீடிக்காது 26 வரைக்கும் போகாது அப்படிங்கிற விமர்சனத்தை தான் வச்சிருக்காங்க. அப்ப எல்லாம் வந்து முதலமைச்சருக்கு பொதுவெளியில வந்து இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது, 2026 தேர்தலை சந்திக்கும், வெற்றி பெறும் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படல. ஆனா விசிகாவால தொடர்ந்து இந்த பேச்சுக்கள், விமர்சனங்கள், தலைப்புச் செய்தி வரைக்கும் வரும்போது முதலமைச்சரே அந்த நிலைக்கு தள்ளப்படுறாரு இல்லையா. இந்த கூட்டணி வந்து பலமாதான் இருக்கு, 26 தேர்தலை சந்திக்கும் அப்படிங்கிறத அவரா சொல்ல வேண்டிய ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறாரு இல்லையா. இவ்வளோ ஒரு தர்ம சங்கடத்தை கொடுக்கக்கூடிய கூட்டணி கட்சியாக விசிகா இருக்கிறது. இது நீடிக்குமா அப்படிங்கிறது நமக்கே ஒரு சந்தேகத்துக்கு. பொதுவாக ஆட்சியோட ஆரம்பத்துல வந்து கான்பிடன்ஸ் இருக்குங்க. ஆனா நிறைவு பகுதி இருக்கு இல்லையா, அதான் அடுத்த ஆட்சி. இப்ப 2026 தேர்தல் நடக்க போகுது, மீண்டும் ஆட்சிக்கு வருவோமா இல்லையா, இல்ல சிட்டிங் எம்எல்ஏவே நம்ம திருப்பி எம்எல்ஏ ஆகுமா இல்லையா, இந்த கவலை வரும், எல்லா அரசியல்வாதிக்கும் வரும். அப்ப வரும்போது அவங்க சில விஷயத்த அசர்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுல முக்கியமானது எது அப்படின்னா பழைய வின்னிங் ஃபார்முலா. ஏற்கனவே நம்ம ஜெயிச்ச ஃபார்முலா என்ன? ஜெயிச்ச ஃபார்முலா இப்ப இருக்கிற கூட்டணி, இதான் திமுக ஜெயிச்ச ஃபார்முலால முக்கியமான விஷயம். அந்த வின்னிங் ஃபார்முலாவை அசர்டைன் பண்ணிக்கிறதுக்காக இப்ப தேர்தல் நெருக்கத்துல வந்து இதை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்துடும். இதுக்கு முந்தி அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா கூட்டணி என்பது நிரந்தர ஏற்பாடா? கிடையவே கிடையாது. அது மேகங்கள் திரண்டு மழை பொழிவதா? காகங்கள் கூடி பங்கிட்டுக் கொள்வது. அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது கூட்டணி. அது ஒரு அரசியல் ஏற்பாடு. ட்ரீமுக்கும் டிசைருக்கு இடையில வித்தியாசம் இருக்கு.
டிசைருக்கும் டெஸ்டினேஷனுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. டெஸ்டினேஷன் எதுனா தேர்தல் வெற்றி தான். அதனால அந்த உத்திகள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். திமுக பொறுத்த வரைக்கும் விசிக போயிட்டா என்ன, திமுக கூட்டணி அவங்க பலத்தை இழந்துருவாங்களா? விசிக போயிட்டா அந்த இடத்துக்கு பாமக வந்தாலும் வந்துடும். விசிக இல்லைன்னா விஜய் கூட்டணிக்கு பாமக போனாலும் போகும். பாமக எத்தனை வாட்டி கூட்டணி மாத்திருக்கு? இதெல்லாம் நிரந்தரம் எதுவுமே கிடையாதுங்க. இதுல 2026 தேர்தல்ல தாவேகா வருவதால, விஜய் இந்த தேர்தல்ல களம் காண்பதால யாருக்கு மெயினா வாக்கு குறையும் அப்படிங்கிறது ஓரிரு வரிகள். தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடுவதாக ஒரு சினோரியா வச்சுக்கோங்க. ஏன்னா விஜயகாந்த் அந்த ரூட்ல தான் முதல்ல ட்ரை பண்ணாரு. சின்ன சின்ன கட்சிகள் கூட சேரலாம், அதை நான் பொருட்படுத்தல. ஒரு ஓட்டு வங்கி ப்ரூவ் பண்ணாத விஜய், ஓட்டு வங்கி ப்ரூவ் பண்ணாத விஜயகாந்த், இவங்க ரெண்டு. ஏன்னா விஜயகாந்த் அரசியல் நம்ம அருகில் இருந்து பார்த்தவர்கள். விஜய் ஓட்டு வங்கி ப்ரூவ் பண்ணல. ஸோ 2006க்கும் 2024 இடையில நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. 18 வருஷம் கழிச்சு சரித்திரம் திரும்புகிறது. சரித்திரம் முதல் முறை திரும்பும் போது அது வேற மாதிரி இருக்கும். மீண்டும் திரும்பும் போது பல நேரங்களில் சோகமா கூட முடிஞ்சு போயிடும். அப்போ விஜய் இன்றைய தேதிக்கு ஒரு கிரௌடு புல்லர், மாற்றுக்கிறது கிடையாது. இந்த கிரௌடு புல்லர் அப்படிங்கிறவங்க ஒரு 10% ஓட்டை தான் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இன்னும் விஜய் ஒரு வருஷம் உழைச்சாருன்னா அந்த 10% இன்னும் கொஞ்சம் உயர்த்தலாம். ஆனா விஜயகாந்தோட உழைப்பு விஜய் பண்ணுவாரான்லாம் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான். அந்த இயல்பான பேச்சு, சக மனுஷங்களோட இறங்கி நடக்கிறது, இதெல்லாம் ஜாஸ்தி. விஜயகாந்த் எங்களுக்கு நான் முதல்ல பத்திரிகை நடத்துனது சினிமா பத்திரிகை தாங்க. 1980 திருச்சுவைன்னு பேர் அதுக்கு. ரொம்ப எனக்கு நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுல விஜயகாந்த் ரொம்ப குறிப்பா ரொம்ப முக்கியமானவர். அலுவலகத்துக்குலாம் வருவாரு. பல விழாக்கள்ல ஒன்னா பேசியிருக்கிறோம், கலந்துருக்கிறோம். அவரோட அணுகுமுறைக்கும் விஜயோட அணுகுமுறைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன காரணம்னா, இவர் கொஞ்சம் விஜயோட தந்தையை எனக்கு ரொம்ப க்ளோஸா தெரியுங்க. நான் லயலா காலேஜ்ல ப்ரொஃபசர் ராமுன்னு அவர் தான் விஸ்காமோட ஹெட்டுங்க. எனக்கு கல்லூரி நண்பர். அவரு இருக்கிற காலகட்டத்துல லயலா காலேஜுக்கு கெஸ்ட் லெக்சருக்கு போகும்போது இந்த விஜய், சூர்யா இவங்களாம் அங்க ஸ்டூடெண்ட். தெரியாது, அப்பெல்லாம் பெருசா தெரியாது. அறிமுகம் பண்ணுவார் அவர். இவர் எஸ்எஸ்சியோட பையங்க, இவர் சிவகுமாரோட பையங்கன்னு அறிமுகம் பண்ணுவாரு. ரொம்ப சின்ன பையங்களா இருப்பாங்க. ரைட்டுன்னு நம்ம ஒரு கெஸ்ட் லெக்சர் கொடுக்க போறோம், அதுக்கு மேல நமக்கு பரிச்சயம் கிடையாது. ஆனா எஸ்எஸ்சிட்ட இருக்கிற அணுகுமுறை விஜய்கிட்ட கிடையாது. அது இயல்பு. அதாவதுங்க, ஒருத்தர் இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, ஒருத்தர் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. இப்ப ஜெயலலிதா கிட்ட இருக்கிற அணுகுமுறைக்கும் எம்ஜிஆரோட அணுகுமுறைக்கும் பெரிய வித்தியாசம் உண்டுங்க. நீங்க எம்ஜிஆரோட ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு சொன்னீங்கன்னா அவர் கீழே நம்மளை கூப்பிட்டு தோல் மேல ஒரு கையை போட்டு ஒரு நெருக்கி தான் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்பாரு. ஒரு பெரிய. அதே சிவாஜியோட நீங்க போட்டோ எடுத்துங்க, ஒரு அரடி தள்ளி நின்று தான் ஒரு போஸ்ட் கொடுப்பாரு. இது ஒவ்வொருத்தரோட பாணி. இப்ப இந்த பாணியில விஜயகாந்த் அளவுக்கு விஜய் தரமட்டத்துக்கு இறங்கு வராங்கிறது எனக்கு ரொம்ப சந்தேகம். பத்திரிகையாளரையே சந்திக்காம இருக்காரு இப்ப வரைக்கும். தரமட்டத்துக்கு இறங்கணுங்கிறது அரசியல்ல, வாக்கு அரசியல்ல ரொம்ப முக்கியம். அது இவர் எந்த அளவுக்கு அதை செய்வாருன்னு தெரியல. அப்போ அதுல அவருக்கு நிறைய அட்வைசர்ஸ் இருப்பாங்க. அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க, பாடி லாங்குவேஜை மாத்த சொல்லுவாங்க, பப்ளிக் கனெக்டிவிட்டியை மாத்த சொல்லுவாங்க. ட்ரம்பே மெக்டொனால்ட்ல உட்காந்து பிரெஞ்சு ஃப்ரை போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப அமெரிக்க அதிபராக போறாரு. அது அப்ப நம்ம ஊர்ல பரோட்டா சுட்டு கொடுக்கறதுக்கும் டீ கடையில டீ ஆத்தி கொடுக்கறதுக்கும் ட்ரம்ப் பிரெஞ்சு ஃப்ரை மடிச்சு கொடுத்ததுக்கு இடையில என்ன வேறுபாடு இருக்கு? அரசியல் எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான். அதாவது நான் உங்களில் ஒருவன்னு காட்டிக்கிற ஒரு முயற்சி தான். நான் பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க, நான் சாதாரணமானவன், என்னால டீ ஆத்த முடியும், பரோட்டா போட முடியும்னு காட்டிக்கிற முயற்சி தான். ஆனா அவங்க தொடர்ந்து அதை செய்வாங்களான்னு தெரியாது. மற்ற தலைவர்களும் செய்வாங்க. என்னன்னா அவங்க இப்ப சீமான் செய்வார், நிச்சயமா செய்வாரு. இவரு அதை மாத்தினாரு அப்படின்னா, தனித்து நின்னாருன்னா அவர் ஒரு 15% ஓட்டு வரைக்கும் எய்ம் பண்ணலாம். அந்த ஓட்டு வங்கி யாருக்கு லாஸா வருங்கிற கேள்விக்கு விடை கண்டிப்பாக பிஜேபிக்கு லாஸா வரும். என்ன காரணம்னா, திமுக அண்ணா திமுக ரெண்டுக்கும் எதிர்ப்பு ஓட்டு வங்கியை ட்ரை பண்றது பிஜேபி தான். தனி சித்தாந்தம், வலதுசாரி. அப்ப அதுல இருந்து கொஞ்சம் விஜய்க்கு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பிஜேபி நண்பர்கள், பிஜேபி ஆதரவாளர்கள் என்கிட்ட போன்ல பேசும்போது விஜய் கொஞ்சம் சிலாகிச்சு பேசுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ரெண்டு பேரையும் பிடிக்காது. அதாவது எம்ஜிஆரையும் பிடிக்காது, ஜெயலலிதாவையும் பிடிக்காது, கலைஞரையும் பிடிக்காது. இதுதான் அவங்க மைண்டு. இப்ப விஜய் தன்னால தானே ஒரு ஓட்டு வங்கி கிரியேட் பண்ணிருப்பாருல, அதுவும் இதுவும் மெர்ஜ் ஆகும். அதாவது அவங்களும் இதே மாதிரி எல்லாரையும் பிடிக்காதவங்க தான். அப்போ 10 to 15% நம்ம அவரு ட்ரை பண்ணலாம். கூட்டணி வச்சாருன்னா அது நிலைமை வேறங்க.
அது நம்ம இப்போ வந்து எதுவுமே சொல்ல முடியாது. அதிமுக கூட்டணியோ, ஓகே. பாமக கூட்டணியோ எது வச்சாலும் இந்த ஓட்டு வங்கி உயரும். ஓகே சார். நன்றி சார். நன்றி. நிறைய விஷயங்கள பேசியிருக்கோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி சார். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. Taste the Daily.